நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு பயிற்சி பலன்களில் இன்றைக்கி நம்ம கன்னிராசியோட பலன்களை பார்க்கலாம். சரிங்களா? குரு பயிற்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி நடக்குது. ஆங்கில தேதி மே மாதம் 1ஆம் தேதி. சரிங்களா? ஆங்கில தேதி மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை 18 புதன்கிழமை அன்றைக்கி நடக்குது குரு பயிற்சி. மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகாது. இதோட பலன்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பொன்னவர் அப்படிங்கிற குரு பகவான் பொது சுபர். இதை பொது சுபர் அனைவருக்குமே நன்மையை தான் கொடுப்பார். சரிங்களா? அவரோட பண்பு நலன்களுக்கு எதிரான கிரகங்களோட லக்ன ராசிகளுக்கு அவர் தீமையை கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா அந்த லக்ன ராசிகள் அவரோட பண்பு நலன்களுக்கு எதிராக்கிறதுனால அவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுப்பார். இந்த ராசி லக்னங்களுக்கு அது எதிர்ப்பாக தெரியும். எதிர்ப்பாக மாறி ரிஷபம், துலாம, மிதுன, கன்னி லக்னங்களுக்கு குரு பகவான் தீமையை செய்வார் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? மிதுன கன்னி லக்னங்களுக்கு அவர் பாதகாதிபதி. மிதுன கன்னி லக்னங்களுக்கு பாதகாதிபதி. ரிஷபராசிக்கு ஒரு அஷ்டமாதிபதி. துளாராசிக்கு அவர் 6ஆம் அதிபதி. சரிங்களா? அதனால் 6-8 வருது. ரிஷப துளாராசிகளுக்கு ஒரு 6-8 கூடியவராக வரதுனாலையுமே சுக்கிரனுக்குமே குருவுக்கும் ஆப்போசிட்டான பண்பு நலன்கள் அப்படிங்கிறதுனாலையும் இதுக்கு இந்த ராசி லக்னத்துக்கு குரு பகவான் தீமை செய்வார். மிதுன கன்னி லக்னங்களுக்கு அவர் புதன் சிற்றின்ப நாயகன். குரு பேரின்பவாதி. புதன் சிஷ்யன். குரு குருவும் சிஷியனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. இல்லைங்களா? கற்றுக்கொள்ளும் மாணவன் அப்படிங்கிறவன் குரு. சரிங்களா? போதிக்கும் குரு அப்படிங்கிறவர் குரு பகவான். இதுவே வித்தியாசம். அதாவது பகைகள் அப்படிங்கிறது ஏன் உருவாகுதுன்னா, தன்னோட இயல்புகளுக்கு எதிராக இருப்பவர்கள், அதாவது தனக்கு எது பிடிக்குமோ அது அவங்களுக்கு பிடிக்காதது, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது தனக்கு பிடிக்காதது. சரிங்களா? தான் நல்லது நம்புவாங்க. அது அடுத்தவங்களுக்கு இதுக்கு தீமையாக தெரியும். எதுக்கு தீமையாக தெரியாது நம்மளுக்கு நன்மையாக தெரியும். இதனால எதிர்ப்புகள் உருவாகுது. சரிங்களா? தன்னோட பண்பு நலன்களுக்கு ஆப்போசிட்டான காரங்கள் வைத்துள்ளவர்களுக்கு எதிர்ப்புகள் தான் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். சரிங்களா? அதனால எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கன்னிராசியோட குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? கன்னிராசிக்கு குரு பாதகாதிபதி. சரிங்களா? கன்னிக்கு 7 குரு பாதகாதிபதி. அதனால இயற்கை சுபர். கன்னி லக்ன ராசிகளுக்கு அவர் 4-7 4 அப்படிங்கிற தனுசு ராசிக்கும் 7 அப்படிங்கிற மீனராசிக்கும் உரியவர் குரு பகவான். 4-7 ஸ்தானங்களோட அதிபதி இப்போ ரிஷபத்துக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாகிஸ்தான். ராசிக்கு பாகிஸ்தான். பாகிஸ்தானத்துக்கு அவர் உங்களோட ராசிக்குமே 5ஆம் பார்வை, உங்களோட ராசிக்குமே 7ஆம் பார்வையை உங்களோட 3ஆம் ஸ்தானத்துக்கு விருச்சிக ராசி. சரிங்களா? உங்களோட 3ஆம் ஸ்தானத்தையும் 5ஆம் ஸ்தானமான மகர ராசியும் பார்க்க போகிறார். ராசிக்கு 3ஆம் ஸ்தானத்தை 5ஆம் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து பாக்கிய பலன்களை கொடுக்க போகிறார். இதில் சரிங்களா? தன்னால் உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்தார். மேச ராசியில் மேச அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம். அஷ்டமத்தில் இருந்து அவர் கிட்டத்தட்ட தீமையான பலன்கள் தான் கொடுத்துட்டு வந்தார். பொருளாதார நெருக்கடிகள், சரிங்களா, பெரிய மனிதர்களோட ஒத்துழைப்பின்மை, குழந்தைகளால் அவர் பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு நட்பாடுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தனால் நடந்துட்டு இருந்தது. சரிங்களா? சுபங்களால், உறவுகளால், அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்குமே உறவுகளோட ஒத்துழைப்புகளுக்கு தன்னால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது.
சுப நிகழ்ச்சிகளுமே உறவுகளோட ஒத்துழைப்புமே வந்து இல்லாமல் இருந்தது. அத்தனை வந்து மாற்ற போகுது இந்த குரு பயிற்சி. அதாவது பாகிஸ்தானுக்கு வர்றார். பாகிஸ்தானுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு வர்றது வந்து நல்ல அமைப்பு உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு தான் வந்து நம்பர் 1 அப்படிங்கிற நட்பங்கள் இந்த குரு பயிற்சி ஏற்பட போகுது. சரிங்களா? மற்ற அனைத்து ராசிகளுக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பங்கம் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு தான் வந்து 9ஆம் ஸ்தான குரு வந்து எந்த விதமான பங்கம் இல்லாமல் இருக்காரு. உங்களுக்கு வந்து சனியோட பாதிப்பும் எதுவும் இல்லை. சரிங்களா? அதனால் உங்களுக்கு தசாபதி நல்லா இருந்தது அப்படின்னா லக்னப்படி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய உயர் நிலை பலன்களை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க. சரிங்களா? உங்கள் நடப்பு தசாபதியில் ஒத்துழைச்சது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான பாக்கிய பலன்களை வந்து அப்படிங்கிறது ஏற்பட போகுது. சரிங்களா? தசாபதி சிறப்பில்லினாலுமே குரு 9ஆம் இடத்துக்கு வந்து பொது சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் நன்மைகளை வந்து வழங்குவார். சரிங்களா? உங்களோட சுய ஜாதகத்தில் வந்து குரு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இது வந்து பேசும். சரிங்களா? பொதுவாக வந்து கோச்சார குரு பயிற்சி வந்து இதுதான் நடக்கும், இது நல்லதுன்னு சொன்னீங்க கெட்டது நடக்குது, கெட்டதுன்னு சொன்னீங்க நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு நற்பண்பு அல்லது தீமையான பலன்களாக இருந்தாலுமே அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபதி நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து பேசும். இந்த கோச்சார குரு பயிற்சி வந்து ஒரு செல்ஃப் ஸ்டார்டர் மாதிரி. சரிங்களா? ஸ்டார்ட் அப்படிங்கிறது அதாவது இயக்குவதற்கு வந்து முதல்ல வந்து இயங்கின ஃபஸ்ட்டு இது எந்த ஒரு மிஷினாக இருந்தாலுமே ஒரு வாகனம் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து அது ஓட ஆரம்பிக்கும். அது மாதிரி கோச்சாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நடப்பு வானிலையில் வந்து அதோட வானிலைகள் வந்து தற்போதைய வானிலை, இன்றைய வானிலை, அதாவது தற்காலிகமான வானிலை வந்து எந்த அளவுக்கு சாதகமாக்குறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதாவது இந்த பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து விதி. அதாவது இப்போ லைவ் கோச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைய பலன்கள், தற்காலிகமான பலன்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைய கோச்சார நிலைகள் அப்படிங்கிறத பேசும். அதனால் இது முக்கியம் இல்லை. கோச்சாரம் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த விதமான ஒரு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்காது. இன்னும் தசாபதி நல்லா இருந்தாலுமே அல்லது தீமையாக இருந்தாலுமே கோச்சாரத்தில் வந்து கோச்சாரத்தின் பங்கீடுகள் இல்லாமல் ஒரு நிகழ்வுகள் நடக்காது. சரிங்களா? அதனால் வந்து கோச்சாரத்தில் வந்து கிரகங்களோட அமர்வு நிலைகள் வந்து முக்கியம். எந்த விதமான நற்பலங்களுக்குமே அல்லது தீமையான பலங்களுக்குமே இது பொருந்தும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஆகக்கூடிய குரு பயிற்சி 19ஆம் தேதி 12ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க இருக்கிறது. எந்த மாதிரியான நற்பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ராசி பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல விதமான ஒரு விசாலமான பரந்த மனப்பான்மை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து ஏற்படும். சரிங்களா? உங்களை வந்து பார்த்தாலே வந்து ஒரு பொழிவு அப்படிங்கிறது வந்து உங்கள் உடலில் வந்து ஒரு கலை உருவாகும். உங்களோட உடலில் வந்து புது விதமான ஒரு மங்களகரமான கலை அப்படிங்கிறது வந்து உருவாகும். ராசி பார்க்குறதுனால ராசி அப்படிங்கிறது உடல். சரிங்களா? உங்களோட தாயாருக்குமே வந்து சில ஒரு குறைபாடுகள், நோய் நொடிகள் அதெல்லாம் இருந்ததுன்னா வந்து அவங்களுக்குமே இப்போ செய்கிறாங்க. ஏன்னா ராசி பார்க்குறதுனால சந்திரனை பார்க்குறாரு. இப்போ காலச்சந்திரனை கோச்சார குரு பார்க்குறதுனால வந்து உங்களோட மனநிலை, உங்களோட உடல் பொழிவு, உங்களோட ஆரோக்கியம் மேம்படு, உங்களோட தாயாருக்குமே உடல் ஆரோக்கியங்கள் மேம்படு. சரிங்களா? அவங்க வழியில் இருந்த ஒரு கடுமையான தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து விலகிடும். சரிங்களா? ஆனால் மனநிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படும், விசாலம் ஏற்படும் மனதில். சரிங்களா? மனதில் வந்து மங்களம் உண்டாகும் இந்த குரு பயிற்சி கன்னிராசினர்களுக்கு. அதுக்கடுத்த வந்து 3ஆம் ஸ்தானத்தை பார்க்குற விருச்சிக ராசிக்கு 3ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால 3 அப்படிங்கிறது வந்து முயற்சி. சரிங்களா? முயற்சி, சிறுதூர பயணங்கள், இளைய சகோதரம், சரிங்களா, கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது, தகவல் தொடர்புகள், இதை கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் நல்ல செய்தி வந்து உங்களுக்கு உங்களோட செவிக்கு வந்து நல்ல செய்திகளை கேட்பது. சரிங்களா? அதாவது பாக்கியமான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து நடந்து அது வந்து உங்களுக்கு இனிமை சேர்க்கும். சரிங்களா? பாக்கியமான நற்செய்திகளை நீங்கள் வந்து உங்களோட காது பேர் கேட்பீங்க இந்த குரு பயிற்சியில். சரிங்களா? விருச்சிக ராசியை பார்க்குறதுனால அதாவது மறைந்திருந்த ஒரு தீமைகள் அப்படிங்கிறத வெளிச்சத்துக்கு வருதில்லை. சரிங்களா? மறைமுகமான மறைந்திருந்து
மறைவாக முயற்சியின் வெற்றிகளுக்கு வந்து தடை இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் அதில் வந்து தீர்வு கிடைக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த முயற்சிகளுக்கு தடைக்கு, அந்த முயற்சிகளோட தடைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து இந்த குரு பயிற்சி சொல்லிடும். இந்த குரு பயிற்சி வந்து அந்த தடைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிடும். சரிங்களா? அதனால் உங்களோட தம்பி தங்கைகளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படு. அவங்க வழியில் உங்களுக்கு சில பல சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சில அல்லது பல சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது தசாபதி வச்சு சில பல அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சுத்தமா சிலவா அல்லது பல்லதா அல்லது வந்து கொஞ்சம் கூட இல்லையா, சரி மிக அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களோட சுய தசாபதி அது வந்து சொல்லும். சரிங்களா? விருச்சிகம் அப்படிங்கிறத பார்த்தாலே வந்து அதாவது வந்து மறைவான நோய்கள் அப்படிங்கிறது நீங்கும். மறைவான நோய்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறது 8ஆம் ஸ்தானம், காலப்புருஷனுக்கு 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களோட உடலில் வந்து ஏதாவது சில நோய் தாக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் மருத்துவம் எடுத்தீங்கன்னா இதில் உடனடியாக தீரும். சரிங்களா? அந்த மருந்துகள் இந்த காலகட்டத்தில் வந்து நோயை தீர்த்து கொடுக்கும், முற்றிலுமாக தீர்த்து கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு 1 year காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த மருந்துகள் எல்லாமே வந்து நோயை முற்றிலுமாக தீர்த்து வைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்த வந்து ஒரு வந்து 10ஆம் ஸ்தானம், அதாவது 9ஆம் பாவியை வந்து காலப்புருஷனுக்கு 10ஆம் ஸ்தானம் பார்க்குறாரு. உங்களுக்கு அது வந்து 5ஆம் ஸ்தானம். மகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் ஸ்தானம், அது காலப்புருஷனுக்கு 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது நல்லா இருக்குதுல்ல. சரிங்களா? தொழில் அப்படிங்கிறது அது இருந்து வரக்கூடிய முடக்கங்கள் தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 100% மாறப்போகுது. 100% மாறி 101% அப்படிங்கிற லாபத்தை வந்து பெற்றுக் கொடுக்குது. அதுதான் உங்களுக்கு பாக்கியமான பலன்கள். அதாவது உங்களோட முயற்சியில். சரிங்களா? அப்புறம் வந்து உங்களோட அதிர்ஷ்டங்களுக்கு காதல், அப்புறம் வந்து குழந்தைக்கு தடை இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இதில் வந்து அதுக்கு உண்டான தடைகள் எல்லாம் நீங்கள் காதலுக்கு உண்டான தடை இங்கே, குழந்தை பேருக்கு உண்டான தடைகள் இதில் வந்து நீங்கள், தொழிலுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கள், லாபத்துக்கு இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து 1, 3, 5 ஸ்தானங்கள் அப்படிங்கிறது வந்து குருவின் மிகப்பெரிய நன்மையான பார்வை. சரிங்களா? அது 3 அப்படிங்கிறது வந்து முயற்சி, 1 அப்படிங்கிறது வந்து நீங்கள், 5 அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம். பூர்வமான புண்ணியங்கள் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட பூர்வ புண்ணியம் சிறப்பில்லை அப்படின்னாலுமே இந்த கோச்சாரத்தில் வந்து அதெல்லாம் வந்து சரி கட்டப்படும். சரிங்களா? உன்னையக்கு வந்து அதெல்லாம் வந்து என்னதான் உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் சிறப்பில்லை, பூர்வ புண்ணியம் சிறப்பில்லை அப்படின்னாலுமே இந்த 1 year வந்து குரு பயிற்சி அந்த பூர்வ புண்ணியம் எந்த விதமான எப்படிப்பட்ட கஷ்டமான எப்படிப்பட்ட தீய நிலையில் இருந்தாலுமே இந்த 1 yearக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய பலன் தீய பலன்கள் அப்படிங்கிறது வந்து இந்த குரு பயிற்சி மாற்றுது. சரிங்களா? அதாவது ஒரு கர்மாவே மாற்றுதுன்னு அர்த்தம். அது பூர்வ புண்ணியம் தான். பூர்வ புண்ணியத்தில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ அந்த கர்மாவுக்கு ஏற்பட்ட இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு கட்டங்கள் ராசி இதெல்லாம் அமைச்சிருக்குது. சரிங்களா? அதனால் வந்து பூர்வ புண்ணியத்தையே மாற்றும் போது குருவின் பார்வை பூர்வ புண்ணியத்தையே மாற்றும் போது வந்து அந்த பூர்வ புண்ணிய தீய கர்மங்கள் எல்லாமே இந்த 1 yearல மாறும். சரிங்களா? மாறி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது குரு பயிற்சியோட அந்த குரு பார்வையோட தனி சிறப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது இது வரைக்குமே வந்து வேலையில் இருந்த தடைகள், தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். சரிங்களா? அப்புறம் கல்வி, மாணவர்களுக்கு கல்வித்திறன் அப்படிங்கிறது மேம்படும். கல்வித்திறன் அப்படிங்கிறது வந்து மேம்படு. தாயார் வழிகளில் நன்மைகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து 5ஆம் ஸ்தானத்தை பார்க்குறது வந்து ஒரு தடவை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரி, இது வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சரியா முக்கியத்துவம் கொடுத்து போகாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இதில் போனீங்க அப்படின்னா ஒரு டைமாக வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்குமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ஏற்கனவே போயிட்டு இருந்த நபர்களாக இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி சரிங்களா ஒரு புதன்கிழமையின் நாளில் வந்து நீங்கள் உங்களோட குலதெய்வம் கோயிலில் போய் சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிற இனிப்பு பதார்த்தம் போட்டு நீங்கள் பொங்கல் வைத்து
அதே மாதிரி அங்கே நீங்கள் அங்கே ஊருக்கு போய் தெய்வங்களுக்கு படைகளிட்டு அதே மாதிரி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அல்லது பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து தானமாக அந்த பொங்கலை வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மையான இனிமையான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த குரு பயிற்சியில். சரிங்களா? இந்த குரு பயிற்சிக்கு அந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து வலு சேர்க்கும். சரிங்களா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இதனால் இருந்த அஷ்டம குரு இனி பாக்கிய குருவாக மாறாரு கோச்சாரத்தில். சரிங்களா? இதில் உங்கள் தசாபதி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆகா ஓஹோ அப்படின்னு பெரிய ஒரு பாக்கியங்களை வந்து அடைய போகிறீங்க. அது பாக்கியம்னா அனைத்து விதமான பாக்கியங்களுமே பொருந்தும். வேலை, திருமணம், குழந்தை, தொழில், சரிங்களா, நிலம் வாங்குவது, பணம் சேர்வது, சரிங்களா, குழந்தை வரல் கிடைப்பது, சரிங்களா, இது எல்லாமே பொருந்தும். நட்பெயர் ஏற்படுவது, பெரிய புகழ் பதவிகள் கிடைப்பது, இது எல்லாமே பாக்கியமான பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே தான். சரிங்களா? அதாவது இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா, ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சியை வந்து பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும். ஏற்கனவே தசாபதி நல்லா இருந்து நற்பலன்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியின் மூலம் வந்து அது இருமடங்காகும். ஏற்கனவே தீமைகள் நடந்துட்டு இருந்தாலும் தசாபதியின்படி இந்த குரு பயிற்சியில் வந்து அது தீமை இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்யும். தீமைகள் இல்லை, ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற சராசரியான அந்த கடுமையான தசாபதியில் நடந்துட்டு இருந்தாலுமே 6, 8, 12 அதில் வந்து லக்னாதிபதி நீசமானவங்களுக்கு, லக்னாதிபதி நீசமாய் தசாபதி நடப்பவங்களுக்கு, சரிங்களா, அந்த கிரகணம் பெற்ற கிரகங்கள் வந்து தசாபதி நடத்தும் போது, கிரக யுத்தத்தில் மாட்டிக்கொண்ட கிரகங்கள் தசாபதி நடத்தி கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே வந்து இந்த குருவின் பயிற்சி அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே வந்து இந்த குரு பயிற்சியால் வந்து சராசரியான நற்பங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நல்லது நடந்தால் மிக மேலும் நன்மை, தீமைகள் நடந்தால் தீமை இல்லை பரவாயில்லை சராசரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பலன்கள் நடக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற வேறொரு ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். சரிங்களா? ஓம் மகாவிஷ்ணுவை போற்றி. நன்றி.